ஒரு மனிதன் எப்போ இறைவனா மாறுறான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்போ அவனால மேஜிக்ஸ் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னால ஒருத்தன் மேஜிக் பண்ண முடியும்னு நம்பணும். இதுதான் மெயின் பாயிண்ட். நானே இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன், நானே இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கேன், என்னால எப்படி இவ்வளவு மேஜிக் பண்ண முடியும்ன்றது தவறான கருத்து. நீங்கள் நம்பினால் மட்டும்தான் உங்களால மேஜிக் பண்ண முடியும். ஸோ உங்களோட முதல் வேலை என்னன்னா, என்னால இது பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும்ன்ற அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். விச் மீன்ஸ் எப்படின்னா, நான் பண்ண முடியும் கிடையாது, அந்த இறைவன் அனுமதி கொடுத்தால் என்னால எதை வேணாலும் பண்ண முடியும்ன்ற அந்த வார்த்தை மிக 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 அவசியம். உங்க வாழ்க்கையில இனிமேல் இந்த வார்த்தையை மறந்துடவே கூடாது. எல்லா இடங்களையும் முதல்ல பேசிக் பாயிண்ட் என்னன்னா, ஒரு மேஜிக் உங்களுக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னா, இறைவன் எப்போது செயல்படுகிறார். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மெயின் டாபிக்கே அதுதான். இறைவன் எப்போது செயல்படுகிறார்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி செயல்படுகிறார்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி பயன்படுத்துறதுன்றது அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். என்னால ஒரு வேலையை செய்ய முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் அந்த வேலையை உங்களால் செய்ய முடியும். இது பேசிக் பாயிண்ட். ஒரு மனிதனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எஃபிஷியன்சி இருக்கு, ஒரு மனிதனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் லிமிடேஷன்ஸ் இருக்கு, ஒரு மனிதனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் லயபிலிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி அவனால சிந்திக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு யாரையுமே தெரியாது. இப்ப திருமாறன் இருக்கிறாருன்னா, இவர் தான் எங்க ஏரியால இவர் தான் எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் முதல்ல தனியாளா இருந்தேன், இப்ப எம்எல்ஏ இப்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இப்ப என்னுடைய பலம் அதிகமாகுமா அதிகமாகாதா? இவ்வளவுதான் என் கேள்வி. சேம் லைக் தட். இவ்வளவு நாள் நீங்க தனியா போராடிட்டு இருந்தீங்க, இப்ப இறைவனை இழுத்துக்கணும். எப்படி இழுக்கிறது? எதை சொன்னாலும் வார்த்தைக்கு வார்த்தை இறைவன்ற வேர்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்கும். எழுதிக்கங்க, இதான் பேசிக் ரூல், தம் ரூல். எதை சொன்னாலும் குருவே சரணம்னு சொல்லணும், எதை சொன்னாலும் இறைவன்றணும். ஏன் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லணும்னா, குருவே சரணம்ன்ற வார்த்தை நம்மால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, அனைத்து குருமார்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது உடனே லைட் பிரிட்ஜில் கனெக்ட் ஆவீங்க. உடனே உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க போய் நின்றுட்டு உங்களுக்கு வழி தெரியல, ஒரு பிரச்சனைனால கண்ணை மூடி நின்றுட்டு புருவம் மத்தியத்துல உங்களுக்கு பிடித்த குருவை நினைத்து கொண்டு குருவே சரணம் சொன்னீங்கன்னா பதில் கிடைக்கும். சத்தியம், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 100% பதில் கிடைக்கும். ஆனா காம நின்று புருவ மத்தியத்துல அந்த குருவே சரணம் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்வதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இது கிளியரா இருக்கா? இறைவன் உங்களோட உடம்ப அலோ பண்ணி வேலை செய்யறதுக்கு நீங்க முதல்ல பர்மிஷன் கொடுக்கணும். இதுதான் பெரிய பிரச்சனை. இறைவனால எது வேணாலும் பண்ண முடியும், ஆனா ஏன் அவரால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு பெரிய பிரச்சனை, உங்களை பெரிய டேஷ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் பெரிய இது, நான் தான் பெரிய அதுன்னு நினைச்சிட்டு. இது அழியணும். இது டோட்டலா அழியறது கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு அழிச்சுக்கணும். அப்படின்னா என்ன? அவர் தான் செய்ய சொல்றாரு, அவர் தான் போக சொல்றாரு, அவர் தான் சமைக்க சொல்றாரு, அவர் தான் பேச சொல்றாரு.